வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழின் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனித பத பம பம கம பசனிதனித பத பம பம கரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. போற்றி உம்
வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. நன்றி 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 அனுஸ்ரீ அவர்கள், டி வாடிப்பட்டி. அடுத்ததாக திருச்சியைச் சேர்ந்த திருச்சி மேட்டுப்பாளையம் சேர்ந்த பிரதக்ஷன் அவர்கள் இப்பொழுது ஸ்லோகம் சொல்லுவார். வாங்க தம்பி வாயா. அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து நிலமலை போலும் நைத்தினை அடுத்த சொல்லுங்க நந்தி மகந்தினை யான கொழுந்தினை புந்தியல் போலும் வயிற்றடி போற்றுகின்றோமே பாலும் தெளிதேலும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. நன்றி. அடுத்ததாக யோகா திருமலாபுரத்தைச் சேர்ந்த சம்யுக்தா செல்வம் அவர்கள் யோகா செய்வார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக ஆதிஷ் அவர்கள் ஸ்லோகம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதிஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 1 முதல் 3 வார்டு உத்திரமேல் காஞ்சிபுரம் மாவட்டம். அகவல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அமைதியா இருக்கலாமே, கொஞ்சம் அமைதியா இருந்து தம்பி சொல்றதை கவனிக்கலாமே. அருட்பெரும் ஜோதி அருட்சிவநெறி சார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ
நன்றி. குழந்தைங்க வந்து எவ்வளோ சிரமத்துக்கு இடையில் இங்கே வந்து அவங்களோட அந்த தனித்திறமைகளை காமிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பேசாமல் அவங்களுக்கு கைதொட்டி உற்சாகப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா ஒரு பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் அந்த பையனுக்கு. அடுத்ததாக அதிர்ஷ்டமும் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கி ட்ரா ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கேள்வி கேட்பாங்க, அதில் பதில் சொல்கிற குழந்தைங்களுக்கு இங்கே ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, கண்ணார முதற்கடலே போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றி.
அப்பப்போ குழந்தைகளை கரகோஷம் பண்ணி உற்சாகப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சத்தம் பத்தாது இன்னும். எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. தம்பி சுத்தின வேகத்தில் பேனரையே கிழிச்சான். அடுத்ததாக வேல்விழி. வேல்விழி அவங்க தயாரா இருங்க. வேல்விழி இருக்கீங்களா? வேல்விழி அவர்கள் அறுபடை முருகனை பற்றி ஒரு சிறிய உரை. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம்தான் நம் கண்முன் வந்து நிற்கும். முருகப்பெருமானின் திருவிளையாடல்களும் தோற்றமும் நமது வாழ்க்கைக்கு தேவையான அறிவை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. 6 படை வீடுகளை கொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீட்டிலும் தனி சிறப்புகள் உண்டு. அவற்றை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதல் படை வீடு. 6 படை வீடுகளை கொண்டுள்ள முருகப்பெருமானுக்கு முதல் படை வீடாக இருப்பது திருப்பரங்குன்றம். இங்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். இந்த கோவிலில் முருகன் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு சிவபெருமான் மலை வடிவில் இருந்து அருள் புரிகிறார். இந்த கோவிலில் முருகன் அமர்ந்த கோலத்தில் இருந்து அருள் புரிவது இந்த தலத்தின் தனி சிறப்பாக உள்ளது. அடுத்தது முருகனின் 2வது படைவீடு. முருகனுக்கு 2வது படைவீடாக இருப்பது திருச்செந்தூர் ஆகும். இது கடலோரத்தில் அமைந்துள்ளதால் இதற்கு திருச்சீரலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு. இங்குதான் முருகன் சூரபத்மனை வதம் செய்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. இது குரு ஸ்தலமாகவும் விளங்குகிறது. அடுத்தது முருகனின் 3ஆம் படைவீடு. முருகனுக்கு 3வது படைவீடாக இருப்பது நாம் தற்பொழுது இருக்கும் பழனியாகும். இது சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். இந்த பழனி முருகனின் சிலையை போகர் சித்தர் நவ பாஷாணத்தால் உருவாக்கியுள்ளார். ஞானப்பழம் வேண்டிய போட்டியில் முருகன் தனது தமையன் விநாயகருடன் போட்டியிட்டு தோற்ற கோபத்தில் தண்டாயுதபாணியாக நின்ற இடம்தான் பழனி. இங்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம், பால், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை நாம் பிரசாதமாக உட்கொண்டால் சகல நோய்களும் தீரும். முருகனின் இந்த தோற்றம் உலக உண்மையை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. அடுத்தது முருகனின் 4வது படைவீடு. முருகனின் 4வது படைவீடாக இருப்பது சுவாமி மலையாகும். தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது
அனைத்து தந்தையர்களுக்கும் மகிழ்ச்சி தரும். இது மனிதர்களுக்கும் மட்டுமல்ல, தெய்வத்திற்கும் அப்படித்தான் போலும். எனவே பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்பதற்கு தனது பிள்ளையான முருகனை குருவாக ஏற்று அவனின் தந்தையான சிவபெருமான் சீடனாக அமர்ந்து முருகன் கூறும் விளக்கத்தை கேட்ட இடம்தான் சுவாமிமலை. இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரும் உண்டு. அடுத்தது முருகனின் 5வது படைவீடு. முருகனுக்கு 5வது படைவீடாக இருப்பது திருத்தணியாகும். முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தணித்து சாந்தமானதால் தணிகை என்னும் பெயர் இந்த ஊருக்கு கிடைத்தது. அதன் பிறகு தனது அண்ணன் கணேசனின் உதவியுடன் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை முருகன் திருமணம் செய்து கொண்ட இடமும் திருத்தணிதான். அடுத்தது முருகனின் 6வது படைவீடு. 6 படை வீடுகளை கொண்டுள்ள முருகனுக்கு இறுதியாக வரும் படைவீடு அழகர் மலை மீது இருக்கும் சோலைவனமாகும். அதாவது பழமுதிர் சோலை. அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டபோது முருகனின் ஞானத்தை புரிந்து கொண்டார் அவ்வை பாட்டி. உலகத்தில் வாழ்வதற்கு கல்வி அறிவு மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து இறையருள் என்ற மெய்யறிவை உணர வேண்டும் என்பதற்காக முருகன் இந்த திருவிளையாடலை பழமுதிர் சோலையில் நடத்தியுள்ளார். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகனுண்டு கவலை இல்லை, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த பாப்பா வந்து அறுபடை வீடு பற்றியும் அது ஒவ்வொரு வீட்டோட விளக்கங்கள் பற்றியும் அந்த அறுபடை வீடுகளுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாக பேசினாங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்தது வந்து ஹெனோ சீதா அவர்களுடன் பாடல் அவங்க இப்போ ஒரு பாடல் பாட போகிறாங்க. வாங்க ஹெனோ சீதா வாங்க. என்னோட பேர் ஹெனோ சீதா. நான் தென்காசியிலேருந்து வர்றேன். தென்காசி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்கலி நான் இங்கிலீஷ் மேஜர். பட் இந்த தமிழ் விழா 2024 நானும் ஒரு பாட்டாக இருக்கணுங்கிறது கடவுளோ சித்தோன்னு நினைக்கிறேன். ஸோ செந்தூர் பாண்டி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். விழிகளில் பரிணமிக்கும் வித்தொன்று முத்தும் அழகு கொலுவிருக்கும் 10 மாத ரத்தம் புவியும் அழுதது பூவிழுந்த சப்தம் மகவு பெண்ணானதால் மடிந்ததென் சித்தம் பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் இதுவும் பொண்ணா பிறந்த கொண்டு போடுவேன்னு புருஷன் பண்ணுற ஆர்ப்பாட்டம் கண்ணீர் வடிக்கிறா செத்து பொழைக்கிறா நித்தம் கோவில கூட்டி தொடக்கிறா மொட்டையடிக்கிறேன் காணிக்கு தாரேன்னு ஏழுமலையானை வேண்டி தவிக்கிறா அரும மாமி உருமுறா அம்மி கொளவியால் அடிக்கிறா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அவ எகிரிக்கிட்டே குதிக்கிறா நாத்தி பழிக்கிறா ஏத்தி இறக்குறா பரம்பரைய வம்பு கிழுக்கிறா ஆத்திரம் கோபமா எழுது அவை அத்தனையும் கண்ணீர் விழுது ஆத்திரம் கோபமா எழுது அவை அத்தனையும் கண்ணீர் விழுது பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம் இதுவும் பொண்ணா பிறந்த கொண்டு போடுவேன்னு புருஷன் பண்ணுற ஆர்ப்பாட்டம் மனசில் இருந்த பாரம் மண்ணில் இறங்கி வந்த நேரம் பொம்பளை புள்ளனு இடியோச கேட்டா காதோரம் கனவுகள் தூளாச்சு கடவுளும் பொய்யாச்சு மனசும் தவிலாச்சு வாழ்க்கையே இருளாச்சு என்ன பண்ண போறாளோ எது பண்ண போறாளோ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி வெடிச்சா ஒரு சிரிப்பு அது வேட்டாகி இதயத்தை சுட்டது அந்த நெருப்பு பொண்ணு பொறக்குமா ஆணு பொறக்குமா 10 மாசமா போராட்டம்
இதுவும் பொண்ணா பிறந்த கொண்டு போடுவேன்னு புருஷன் பண்ணுற ஆர்ப்பாட்டம். அரளிய அரைக்கிறா உமிய நுணுக்கிறா கண்களை மூடிக்கிட்டு பாலாக கொடுக்கிறா. உன் மனசும் என் மனசும் பதறி தவிக்குது. பல ஊர்களில் சிசு கொலை இப்படித்தான் நடக்குது. குழந்தைய கொண்டு புட்டா கொடுமைகள் தீருமா? கொடுமைக்கு கொள்ளி வைக்க கொதித்தெழ வேண்டாமா? எதிர்காலம் மாறுமா? இப்படியே போகுமா? குழந்தைய வாழவிடு, வாழ்வோடு போராடு. குழந்தைய வாழவிடு, வாழ்வோடு போராடு. தன்னன்னே தானான நானன்னே தானான நானன்னே தானான நானன்னே. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, நல்லா கை தட்டிட்டீங்க. நன்றி. அடுத்ததாக ஸ்லோகம் சொல்ல போகிறாரு நிரஞ்சன் அவர்கள் வந்து ஸ்லோகம் சொல்ல போகிறாரு. பாருங்கள், உங்களுக்கு யாருக்கும் வர்றது தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிரஞ்சன் எதுவுமே நான் ஆச்சரியப்பட்டு போனேன். என்னடா இன்னும் ரொம்ப குறைவாக இருக்கான், நிறைஞ்சிக்கிட்டு இருக்காராட்ருக்குது. ஸோ இன்னும் 2 வருஷத்தில் பெருசாக நிறைஞ்சிருவார். இருந்தாலும் இப்போ நிரஞ்சன் வந்துட்டார். கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்துக்கங்க, தெரியலண்ணா நிரஞ்சனை. இல்லாட்டி நிரஞ்சனுடைய அதிகபட்ச உயரத்தின் காரணமாக அவங்க அம்மா எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டா கூட ஈஸியாக இருக்கும்னு தோணுது எனக்கு. கடைசி வரைக்கும் தெரியும். தூக்கி வச்சுக்கம்மா. அந்த செல்லை வாங்கிக்க, அவங்கள்ட்ட செல்லை மட்டும் கையில் வாங்கிக்க. நமஸ்காரம். ஐந்து கருத்தினை யானை முடத்தனை இந்தி நிரம்பியை போலும் மேட்டினை நந்தி மடந்தனை யான கொழுந்தனை புத்தியில் வைத்தடி போட்டியிருந்தேனே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் எவனாண்டும் நான் உனக்கு தளர்ந்து தருவேன். கோலும் செய் துங்க தரமானத்து தூமணியே நீ எனக்கு சந்த தமிழ் 3 தான். குள்ளக்குள்ளனே குண்டு வேலனே வெள்ள பெரியாரே விநாயக மூர்த்தியே முருகனே செந்தல் முதல்வனே மாயோல் மருகனே ஈசன் மகனே உடுக்கை முகன் தம்பியே நின்னுடைய தந்தைத்தால் எப்பொழுதும் நம்பியே தைத்தொழுவேன் நான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலதோடி 100,000 பல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா சேவடி செவ்வி திருத்தாப்பு அடியம் நோடும் நின்னோடும் பிரிவிந்தி 1000 பல்லாண்டு வடிவானின் மறுவாள் விடு வாட்டின்ற மண்டியும் பல்லாண்டு வடிவாள் ஜோடி வளத்துரியம் சுடராரியம் பல்லாண்டு படைப்போர் புக்குமுழந்தும் அப்பாண்ட சன்னியமம் பல்லாண்டு வாளால் பட்டு இந்திகளை மண்ணும் மனமம் தொம்மின் கூழால் பட்டு இந்திகளை எந்த குழுவினர் ரட்டம் ஏழா காலம் பழிப்பிலும் நாங்கள் இதா கடல்வாள் இலங்கை பாலாளாக படைப்பொருதானுக்கு பல்லாண்டு கூடுதுமே ஏடு நிலத்தில் இதுவடம் முன்னம் வந்தே என்ன குலாம் புடுந்து கூடு மனமுடைகள் வரம் வழி வந்துள்ளே தூடுமினோ நாடு நடலும் நந்தடைய நமோ நாராயணாய வெண்டு பாடு மனமுடை பட்டர் உள்ளி வந்து பல்லாண்டு கூடுதுமே அந்த குலத்தை அடிப்படியாடி அசுரா எடாட்டதரை இந்தை குலத்தை தவிர்ந்து எடுத்து தளர்ந்த இருத்தீட்டேசன் தனத்து தொண்டை துளத்தை தவிர்ந்து வண்டரை தொழுது 1000 நாமம் சொல்லி
பண்டை தொலத்தை எடுத்து தவிர்ந்து பல்லாண்டு சூடுதுமே. தேங்க்யூ. நிரஞ்சன் பிரமாதமாக பேசிட்டாரு. நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. அவங்க அம்மா இடுப்பில் இருந்தால் கூட அப்படி இருக்கிறான். ஆனால் அவன் அந்த பேசுனதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சார். காப்படி இருக்க இதே இம்பிட்டு பேசுதுன்னா அரைப்படி இருக்க நம்ம பிள்ளைய ஏன் பேசாது, ஒரு படி இருக்க நம்ம ஏன் பேச முடியாது? அடுத்த வருஷம் இந்த வருஷம் பேசாத குழந்தைகளெல்லாம் ஏற்றி விட்ருங்க மேடையில், சரியா? கன்ஃபார்மாக ஏற்றி விடணும். அதே மாதிரி அவங்கெல்லாம் பேசுகிறத நம்ம கேட்கணும். ரெண்டாவது, அந்த மழலை மாறாத அந்த இதில் வந்து ஸ்லோகம் சொல்கிறான்னா பாருங்களேன். இப்போ திருப்பல்லாண்டெல்லாம் சொல்கிறான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதை பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும். மீண்டும் ஒரு தடவை அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த குழந்தைக்கும் மிக்க நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்தலாமே.
நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க குழந்தைகளை. அருமை, ரொம்ப அருமையாக சுற்றினாங்க. நல்ல வேளை பின்னால் ஸ்க்ரீனுக்கு எதுவும் ஆகலை. அடுத்து ஸ்ரீ திவ்யா சாய் செல்வம் வாங்க. அடுத்து விஜய் கிஷோர் தயாராக இருந்துக்குங்க. விஜய் கிஷோர் சிலம்பம் அடுத்து தயாராக இருங்க. இப்போ ஸ்ரீ திவ்யா சாய் செல்வம் நடனம். படும் காடு ரெண்டு படுமே இந்த ரிமா நுழைந்தாரு நடந்தாலே
நன்றி விஜய் கிஷோர். அடுத்தது சஞ்சனா. சஞ்சனா இருக்கீங்களா? அடுத்து தீபிகா. தீபிகா பேர் கொடுத்துருக்கீங்க, இருக்கீங்களா? தீபிகா. தீபிகா தயாரா இருங்க. அடுத்து அஸ்வின் குமார் இருக்கீங்களா? பேர் கொடுத்துருந்தது அஸ்வின் குமார், சிலம்பம். அம்மா பாட்டு கொடுத்துருங்க, சாங் கொடுத்துருங்க. அஸ்வின் குமார். அஸ்வின் குமார் வாங்க. கை தட்டி உற்சாகப்படுத்தலாமே, ரொம்ப வேகமா சுத்துறான் அந்த பையன். அருமை அருமை, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அனுஸ்ரீ வந்து இப்போ இப்போ வேல்வெளி வந்து எப்படி அறுபடை வீடுகளை பற்றி பேசுனாங்களோ அது மாதிரி அனுஸ்ரீ வந்து சிவபுராணத்தை பற்றி பேசுவாங்க. டான்ஸ் கிடையாது சார், சிவபுராணத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க பேர் கொடுத்துருந்தாங்க. சிவபுராணம் தானம்மா? ஆமாம் கரெக்ட். நீங்கள் இல்லை வேற 2-3 பேர் வர்றாங்க, அதனால தான் புரியும். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் இங்கே பாட போகிறது என்னன்னா மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம். திருச்சிற்றம்பலம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன்
பேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவாருள் மகிழும் கோன்கலல்கள் வெல்க சிரம் குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வீணை முழுதும் மோய ஊரை பஞ்ச கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி விண்ணுதற்கு எட்டாயழில்லார்களல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலக்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இல்லாதானனின் பெருஞ்சிற் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிற்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள்ளோம் காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வேயாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகழ வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமாளே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லருவே ஆக்கம் மலவிருதி இல்லாய் அனை துளக்கும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொடும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ண கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏய்த்த மறைந்திருத்தாய் என் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டி புறந்தோள் பொத்தெங்கும் புழு அடுக்கு மூடி மலம் சேரும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைத்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலம்தான் இலாதேன் சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்தடியேற்கு தாயிற்சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியன் நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மையனே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகி என்னாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையும் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்
வாழ்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளிய ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வ மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் எம்மையாரனேவோ என்று போற்றி புகழ்ந்திருத்து பொய்கட்டு மெய்யான மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலகுரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானேவோ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். கைதட்டல் வந்து பத்தல, சிவபுராணத்தை வந்து முழுமையாக பாடியிருக்கிறாங்க. மிக்க நன்றி. அனுஸ்ரீ. சரி, அனுஸ்ரீ வந்து பேசல ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப பிரமாதமாக எடுத்துச்சு, அருமையாக எடுத்துச்சு. ஆனால் போக 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 நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் குரல் நடுங்கிருச்சு. அந்த குரல் நடுங்கினதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் தான். நான் சொன்ன மாதிரி குறுகுறுன்னு அந்த பிள்ளையவே பார்த்துக்கிட்டு இருக்கோமா, அதனால் கொஞ்சம் மிரண்டுருச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, பில்டிங் தான் ஆடிச்சு, பேஸ்மெண்ட் ஆடலை. அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மனப்பாடம் பண்ணது மாறலை, அப்படி கிடுகிடுன்னு வந்துகிட்டே இருந்தது, சொல்லத்தே முடியலை. சிலர் சொல்லுவோம்ல இந்த தொண்டையில் இருக்குது இந்த வெளியில் தான் வரலன்றோம்ல, அது மாதிரி. ஆனால் தண்ணியை குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெடியாச்சு. அந்த மேடையை வந்து கரெக்ட் பண்ணி அந்த ஷேக்கிங்கை நிப்பாட்டி கரெக்டாக பேசிருச்சு பாருங்க, அந்த கொண்டு வந்து கொடுத்துட்டா பாருங்கள். இந்த ப்ரெசன்டேஷன் நான் உறுதியாக சொல்கிறேன், அடுத்த வருஷம் அந்த பிள்ளை இன்னும் பிரமாதமாக பண்ணும், ரொம்ப நல்லா பண்ணும். ஏன்னா இந்த தடவை அந்த தைரியம் வந்துருச்சு. அடுத்த தடவை பாருங்கள் ரொம்ப அருமையாக பண்ணுவான். எங்க அனுஸ்ரீ அடுத்த பெர்ஃபார்மன்ஸு நிச்சயமாக நல்லா இருக்கணும். ஒன்றுது நான் நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கேன், என் பேச்சு எல்லாத்துக்கு முன்னாடியும் காப்பாற்றிரு. நன்றி. அடுத்தது மதுரபாஷினி, கொடுமுடி மதுரபாஷினியோட நடனம். ஆமாம், ஏன் பாட்டு கொடுங்க. Mama,
இன்னும் நல்லா அப்ளாஸ் கொடுக்கலாமே, ஏன்னா 2 பாட்டுக்கு தொடர்ந்து ஆடி இருக்காங்க. அருமை. அடுத்ததாக பழனியைச் சேர்ந்த ரக்ஷன் சரவணா அவர்கள் சிலம்பம் சுற்றுவார். தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 10 நிமிஷம் பேசினாலே நமக்கெல்லாம் மூச்சு வாங்கும். அவர் 2 பாட்டுக்கு தொடர்ந்து ஆடி இருக்கிறான் இல்லையா, அதனால் இன்னும் மூச்சு வாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணு அடிச்சு வருங்க, மாமதுரை அன்னக்குடி, அது ஆடின ஸ்பீடுக்கு 1 வாரத்துக்கு மூச்சு வாங்கணும், அந்த ஸ்பீடில் ஆடினா பார்த்துங்க. அது மாதிரி இது 2 பாட்டுக்கு தொடர்ந்து ஆடி இருக்கு. அந்த பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நமக்கு கற்பூர வாசனை அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் இப்போ அவங்க அந்த பொண்ணு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம மாலா சொல்லுவாங்க. மாலா வந்து பல ஆண்டுகளாக பரதநாட்டிய டீச்சர், அதை மறந்துடாதீங்க. அவங்க நிறையா ஸ்டூடெண்ட்டை வழி காமிச்சிருக்காங்க. போன தமிழ் விழா மேடையில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸே மொத்தமும் நம்ம தமிழ் விழாவை அலங்கரித்தாங்க. இந்த தடவை அவங்களே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத 2 வார்த்தை சொல்லுவாங்க. மதுரை பாஷினி. அனைவருக்கும் வணக்கம். பாப்பா வந்து நான் கேள்விப்பட்டேன், ஒரு 4 மந்த்ஸ் தான் போகிறா போல். நல்லா ஆர்வம் பாப்பாவுக்கு, நல்லா ஆடினா. ஆனால் இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது போக போக அவள் சரி பண்ணிக்கிடலாம். ஆனால் பரவாயில்ல, 2 பாட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் போனோடனே நிற்காமல் ஆடினது தான் பெருசு. நல்லா பண்ணாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா வருவாங்க. தேங்க்யூ. உள்ள
சஸ்தியை நாக்க சரவணமவன சிஸ்தது குதவும் செங்கனி வேத பாதமின் மந்தி கண்மணி சரங்கள் ஏடம் பாட கிங்கினியாட மயில் வட மடஞ்செய்யும் மயில் வா கண்ணனால் கைவே ஆடனை காக்க வெல்து வந்து வட வட வேளால் உதனார் வடு 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 மயிலோன் வடு இந்திர முதலால் எந்திச போற்ற மண்டிர வடிவேல் வடு வடு பாசல் முழுவ வடு வடு நேசக்குள்ளமெனே வடு நினைவோன் வடு ஆடு உலகம் படைத்த ஐயா வடு கைவே ஆடனை காக்கவே வந்து வட வட வேலாயுதநாத் வடு 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 மயிலோன் வடு. நன்றி. அருமை. ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துருங்க. ஆமாம். அடுத்ததாக சிவயாழினி, இவங்க வந்து பேச போகிறாங்க. ஆக்சுவலாக எதை பற்றினா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் டிவி இதை பற்றி வந்து பேச போகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துவதனால் வரும் நன்மைகளையும் தீமைகளையும் சொல்ல போகிறேன். முதலில் நன்மைகளை பார்ப்போம். நம்மளுக்கு எதாவது ஆபத்து வந்துச்சுன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லக்கு ஃபோன் தேவைப்படும். நம்ம எதாவது தொலைஞ்சு போயிட்டோம்னா பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லக்கு ஃபோன் தேவைப்படும். இவ்வளோ வெயிலில் வீக்லி ஷாப்பிங் பண்ணலக்கு ஆர்டர் பண்ணலக்கு தேவைப்படும். படிக்கிறதுக்கு ஃபோன் தேவைப்படும். ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இவ்வளோ நன்மைகள் ஸ்மார்ட் ஃபோன்னால தீமைகளும் இருக்குது. நம்ம அதிக நேரம் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறப்ப நிறைய கதிர்வீச்சு வெளில வரும். நம்மளோட மனசையும் உடம்பையும் ரொம்ப பாதிக்கும். இதான் ஒரு சில பாதிப்புகள். தலைவலி வருவங்க, தூக்கம் வராது, படிக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க விளையாடவே முடியாது, உங்க சாப்பிடவே முடியாது, பேரண்ட்ஸ் கூட உங்க விளையாடவே முடியாது, படிக்க முடியாது, லாஸ்டியாக ஆயிடுவோம். இவ்வளோ தீமைகள் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஒரு சில இடத்துல பயன்படுத்தக்கூடாது. கிச்சனில் பயன்படுத்தக்கூடாது, பெட்ரோல் பங்கில் பயன்படுத்தக்கூடாது, டிரைவிங்கில் பயன்படுத்தக்கூடாது. எல்லாம் பறித்து பெயராவாங்க. அதான் ஸ்மார்ட் ஃபோனோட ஆசை. நன்றி. சூப்பர்மா, கை தட்டலாமே, அமைதியாகவே இருக்கீங்களே. அடுத்ததாக ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறதுனால என்னென்ன தீமை வரும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அடுத்து பாவினி ஸ்ரீ பாரதியார் பாட்டு வாங்க. அடுத்து வந்து நவஸ்ரீ சுபா கேசவர்ஷினி, அவங்க ரெடியாக இருங்க. இங்கே வந்துருங்கம்மா, முன்னாடி வந்துருங்க, டைம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. பாவினி ஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சபாவினி ஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 1 முதல் 3ஆம் வகுப்பு, திறமேறு, காஞ்சிபுரம் மாவட்டம். நான் இப்பொழுது பாரதியார் எழுதிய கவிதைகளில் ஒன்றான செந்தமிழ் நாடு என்னும் பாடலை பாட உங்கள் முன் வந்துள்ளேன். செந்தமிழ் நாடு என்னும் போதி நிலை இன்பத்தென் வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடு என்ற பெச்சி நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சின் ஒரு சக்தி பிறக்குது மூச்சி நிலை வேதம் நிறைந்த தமிழ்நாடு உய வீரம் சேர்ந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் மரம்பயர் போல் இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு இளங்கண்ணியர் சூழ்ந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு எனும் போதி நிலை இன்பத்தென் வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சின்
ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்மன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்மன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயின சாத்திரத்து மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு, மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு. சிங்களம் புட்பகம் சாவகம் ஆதிய தீவு பலவும் சென்றேறி தங்கள் புலிக்கொடி மீன்கொடியும் நின்று சல்புற கண்டவர் தமிழ்நாடு, நின்று சல்புற கண்டவர் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடு எனும் போதி நிலை இன்பத்தென் வந்து பாயுது காதி நிலை. எங்கள் தந்தையர் நாடு என்ற பெச்சினில் ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாங்கம்மா. அடுத்து வந்து நவஸ்ரீ சுபா கேசவர்ஷினி நடனம். ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು. தப்படிக்க தவிலடிக்க கொட்டடிக்க குத்தடிக்க குத்தாட்டங்கை தட்ட போடு. கத்தடிக்க கதவடிக்க கிடி கிடிக்க வெடி வெடிக்க வெட்டாட்டம் விசிலடிக்க ஆடு. அட பந்தாரை கருப்பண்ண சாமி, இது தன்மானம் குறையாத பூமி. பட்டாச பத்தவை பம்பாக்க ஒத்தி வை, பம்பாக்க சுத்தவை சித்தப்ப எத்தி வை, அப்பாட்டம் கொட்டவை உயிராட்டம் கட்டவை புலியாட்டம் போடவை தேவராட்ட ஆட்டவை போட பழகு. ரொம்ப அருமையாக ஆடினாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சிலம்பம் சுற்றுனாங்க. இப்போது பாடலுக்கு நடனம் வேற ஆடி இருக்காங்க. அப்போது ஒரே ரெண்டு குழந்தைங்களா அவங்க பெற்றோர் வந்து எந்தளவுக்கு மல்டி டேலண்டடாக, அதாவது எல்லா விதத்துலேயும் அவங்க பேர் வாங்குற மாதிரி வளர்க்குறாங்க. இது மாதிரி தான் நீங்களுமே கொண்டு வரணும். எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு என்னென்ன அந்த டேலண்ட் இருக்கோ எல்லாத்துலேயுமே என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். அடுத்ததாக சுபாஷினி இருக்கீங்களா? சுபாஷினி பாடல். சுபாஷினி பாடல்.
இங்கிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சரிகா ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர் கண்ணெந்தன் மேலே பட்டா உன்னுயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லா பண்ணாங்க. என்னன்னா
சினிமா பாட்டு தான் பாடினாங்க. இருந்தாலும் வந்து மியூசிக் எதுவும் இல்லாமல் அந்த அந்த சந்த நடை அந்த இது மாறாமல் கரெக்டாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பாடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். அடுத்ததாக லக்ஷ்மண பாலா பாட்டு பாட போகிறார். தம்பி ஒரு பாட்டு மட்டும் பாடு, அந்த பொண்ணு மாதிரி 2 பாட்டு பாடிடாத. என் பேர் லக்ஷன் பாலா, வாடிப்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அழகான பழனி மலையாண்டவா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமகிழ் நாதனே வா வடிவேலனே, வள்ளிமகிழ் நாதனே வா வடிவேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா முருகா முருகானா முருகா, அழகான பழனி மலையாண்டவா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீருமெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீருமெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மகிழ் எரிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. வெள்ளை திருநீருமெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீருமெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மகிழ் எரிவேலன் வருவதை நெஞ்சம் காணுமே. உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையார், உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையார், உலகாலும் ஆண்டவனே நீதானையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா முருகா முருகானா முருகா, அழகான பழனி மலையாண்டவா, அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையார், உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையார், உலகாலும் ஆண்டவனே நீதானையா, உலகாலும் ஆண்டவனே நீதானையா. முருகா முருகா முருகானா முருகா, நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். நன்றி. முருகனை பற்றின பாட்டு பாடினார். நல்லவேளை சினிமா பாட்டு பாடலை, இருந்தாலும் நல்லா அருமையாக பாடினார். அடுத்ததாக மனிஷா, மனிஷா நடனம்.
தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 ஏ தங்கா 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 இது நாவடி போட்ட மங்கா கிட்ட வந்து திங்கா ஒரு ஆட்டம் போடு திங்கா இது அள்ளி தாடி பொண்ணு என் மேல பக்காத கண்ணு ஒரு கேட்டு வராத மாப்பு அட காசி கிடக்கு சாப்பு ஏய் அக்கா 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 அடனியோ எனக்காக கொலுசு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இங்க பாரு நான் ஒண்ணு உனக்காக கொலுசு போட்டுக்கல எங்க அப்பாக்காக போட்டுக்கிட்டேன் போ யாருக்காக போட்டுட்டா என்னங்க, நீங்க கொலுசு போட்டுக்கிட்டீங்க அதுவே போதும். ஏங்க நாளைக்கு திருவிழாக்கும் மறக்காம இதே மாதிரி கொலுசு போட்டு வாங்க. நீ இருப்பேன்னா நான் திருவிழாக்கே வரமாட்டேன். தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? வரமாட்டேன்னு சொன்னதுக்கா? எனக்கு என்னவோ நீங்க வரேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சுங்க. போயா போ போ. முத்திருக்கும் கடலில் நான் குளிச்சு எழுந்தேன் வேறெதுக்கு பூத்ததிந்த பேரழகு தேகந்தான். அடி அம்மா கொலுசு என்னங்க பெருசு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் வெளியே அனுப்பி போடுவேன். அம்புட்டு வேலையை நீதான் பாக்கணும். பாப்பியா? நீங்க பாக்குறத விட ஒரு பங்கு மேலேயே நான் பாப்பனுங்க. நான் ஆட்டம் மாடாக்குவேண்டி. இது சாக்கு. நான் மாட்ட மனுஷனாக்குவேன். அடியே நான் அடுப்ப துடுப்பாக்க வேண்டி. துடுப்ப தூணாக்குவேன். இது டாப்பு. அடியே நான் பேனை பெருச்சாலி ஆக்குவேன். நான் பெருச்சாலியை பெருமாளாக்குவேனுங்க. டேய் சும்மா இருதே. வாழும்போது ஒன்றா வாழ வேண்டும் வாவா. விடியும் போது எல்லோருக்கும் விடியும் என்று வாவா. உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் இல்லாது நீ எங்கே என் அன்பே நீ இன்றி நான் எங்கே. ரொம்ப அருமையாக ஆடினாங்க. 2-3 பாட்டை கலந்து பாடினது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி சாங் செலெக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. பாப்பா பேர் என்னம்மா? பாப்பா மனிஷாவா? நான் இங்கிட்ட மேடைக்கு வந்துடுறேன். நம்ம மனிஷா பெர்ஃபார்மன்ஸை இப்போ பார்த்துருப்பீங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த பிள்ளை ஸ்டேஜில் ஆடிச்சு, அந்த அம்மா கீழே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், காந்த ஊசி வடக்கு நோக்கியே இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்க அம்மாவை பார்த்து மட்டும்தான் அவள் டான்ஸ் ஆடினான். நம்மளுக்காக ஆடல, அவங்க அம்மாவுக்காக ஆடினா டான்ஸு. இவங்க அம்மா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறத நீங்கள் சிஆர் தமிழ் சொந்தங்களில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், வீடியோவே இருக்குது. அதாவது அங்கே சேரில் உட்காந்துருக்க முடியலை, அவங்களால உட்காரவே முடியலை. மகா ஆடுறா இல்லையா, ஆனாலும் என்ன ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி சாங் செலெக்ஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பெர்ஃபார்மன்ஸும் அந்த பிள்ளைக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
ஒரே ஒரு விஷயம், அது அநேகமாக கன்னி மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அம்மாவை மட்டுமே பார்த்து ஆடினா, அவங்க அம்மாவுக்கு மட்டுமே அந்த டான்ஸு. இருந்தாலும் நம்மளும் வந்து ஓசியில் ரசிச்சுக்கிட்டோம். அடுத்த வருஷத்தில் இன்னும் சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு தான் பேசுகிறேன். அடுத்த வருஷத்தில் இன்னும் சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கீழே ஆட வேண்டியதில்லை, சும்மா மேலே வந்தே ஆடலாம். இங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். இவ்வளோ நாளாக வந்து அவங்க அப்பாவை ஆட விட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பிள்ளைய ஆட விட்ருக்காங்க. இன்னும் அடுத்த வருஷத்தில் நம்ம ஆடுறோமா இல்லை அவங்க மேடையில் வந்து ஆடுறாங்களாங்கிறது தெரியும். நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு மீண்டும் ஒரு கரவொலி கொடுத்துடலாம். நன்றி. அவங்க அம்மா பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. வானென்று உலகம் வழங்கி வருகிறதால் வானென்று துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாய துப்பாய தூவும் மலை வென்றென்று போய்ப்ப விரு நீர் வீணுலகம் வீணுலகத்து உண்டென்று ஏறி உலார் உலகர் புனிதர்க்கும் வானென்று உலார் உலகர் கெடுப்பதும் கெட்டார்க்கு சாய்வாய் மட்டார்க்கு கெடுப்பதும் எல்லா மலை. தேங்க்யூ. நன்றி. பூர்ணிகா ஸ்ரீ இருக்கீங்களாங்கம்மா? பூர்ணிகா ஸ்ரீ பரதம். சந்திரபிம்ப சுந்தரவதனி சாரசதள நயன திரிநே நிரஞ்சனி ராஜமாதங்கி தாச சிவலோக ரக்ஷகி ஜனக்கிட்ட தக்கத்தாம் ஜனக்கிட்ட தக்கத்தாம் ஜனக்கிட்ட 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 தத்தாம் ஜனக்கிட்ட தத்தாம் ஜனக்கிட்ட தத்தாம் ஜனக்கிட்ட தக்கத்தாம் ஜனக்கிட்ட தக்கதாம் ஜனக்கிட்ட 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 தக்கதாம் ஜனக்கிட்ட தக்கதாம் ஜனக்கிட்ட தக்கதாம். சூளம் வருகுது சுற்றி சுற்றி பாவம் விலகுது நம்மை விட்டு பம்பை ஒழிக்குது டமடமடமவென கொடுமை ஓடுது உலகை விட்டு. சூலம் வருகுது சுற்றி சுற்றி பாவம் விலகுது நம்மை விட்டு பம்பை ஒழிக்குது டமடமடமவென கொடுமை ஓடுது உலகை விட்டு. தரி 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 தக்கும் தனதன தன 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 தக்கும் ஜனு 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 தக்கும் தடக்கும் தகும் தடக்கும் தகும் தடக்கும் தகும் தரி 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 தக்கும் தன 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 தக்கும் ஜனு 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 தக்கும் தடக்கும் தகும் தடக்கும் தகும் தடக்கும் தகும். படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே, அளிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே. படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே, அழிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே, காக்கும் திருமாலின் சோதரியும் நீயே. எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே, தட்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே. எரிக்கும் நெருப்பில் பிறந்தவள் அவளே, தட்சன் நெருப்பில் குதித்து கரைந்தவள் அவளே.
ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினத்தும் தக்க ததிங்கினத்தும் தக்க திக்கு ததிங்கினத்தும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தக திகு ததிங்கினதும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தக திகு ததிங்கினதும் ததிங்கினதும் தக ததிங்கினதும் தக திகு ததிங்கினதும் சூரனை வென்றிடவேல் கொடுத்தவள் ஞான குழந்தையும் கதறிட பால் கொடுத்தவள் சூரனை வென்றிட வேல் கொடுத்தவள் ஞான குழந்தையும் கதறிட பால் கொடுத்தவள் தாம் தக சண்ட தீம் தக முண்ட தொம் தக பண்ட நம் தக கொண்டாள் வதம் கொண்டாள் தாம் தக சண்ட தீம் தக முண்ட தொம் தக கொண்ட நம் தக வென்றால் பதம் கொண்டாள் மகிஷமர்தினி தாங்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தாம் ரூப பயங்கரி தாங்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தாம் கபாலகாரிணி தரக்கடத்துக்கு தாம் சிம்மவாகினி தாங்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தாம் நடன விலாசினி தாங்கடத்துக்கு தரக்கடத்துக்கு தாம் நாகரூபிணி தரக்கடத்துக்கு தாம் மகிஷமர்தினி ரூப பயங்கரி கபாலகாரிணி சிம்மவாகினி நாட்ய விலாசினி நாகபூஷணி கண்ணொடு கரமும் 1000 கொண்டவள் கபால துர்க்கை கண்ணொடு கரமும் 1000 கொண்டவள் கபால துர்க்கே சங்கு சக்கரமும் வில்லும் அம்பும் கொண்டவள் துர்க்கே சங்கு சக்கரமும் வில்லும் அம்பும் கொண்டவள் துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதன் பணிய அருள்வாய் துர்க்கே 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 என்று கவித்துவம் பாடி தாசன் சிவலோக நாதனும் பணிய அருள்வாய் துர்க்கே 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 ஜய ஜய 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 துர்க்கே துர்க்கே ஹலோ அம்மா அம்மா இருக்க கொஞ்சம் பின்னாடி போங்க. நீங்க தான் வீடியோவில் இருக்கீங்களாம்மா? குழந்தைய வேணும்னா கொஞ்சம் பின்னாடி போங்க. அதுதான் கணக்கு இந்த கதி வர ரொம்ப நான் ஸ்கெட்ச் எனக்கு புரிதா
அடுத்த வருஷம் சந்திப்போமா? சூப்பர் சூப்பர், எல்லாம் கலைவாசம் பழகமாக கொடுங்க. சூப்பர். அடுத்த வருஷம் சோலோ பெர்ஃபார்மன்ஸாக வந்துடணும். ஓகே, வாங்க பசங்க வாங்க. 10 வயசுக்கு கீழே பசங்க மட்டும், 10 வயசுக்கு கீழே பசங்க மட்டும். நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்பன். రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి
ಬೇಕಿ ಆ ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿ దానికేమో మేకలిస్తివి మరి నాకేమో సన్న బియ్యం కలిస్తివి మేకలేమో వందలుగా మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ ఆడపచ్చగాళ్ళ జూకాలిస్తివి మరి నాకేమో తుక్కగళ్ళ పూకలిస్తివి దాని చెవిలో జూకాలేమో తగా తగా మెరిసిపాయ నాకు పెట్టిన పోకలేమో పీలి కలై సిరిగిపాయ ఏం రసిక రాజువో మరి నా దాసు బాబా నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బాబా నీతో ఎప్పుడింత కిరికిరి ఆ కుర్చిని ಮಾಡ್ತಾ ಬೇಕಿ నేనంతా చూస్తున్నా ఇక్కడ ఎవడ పాత్ర కాడే లిరికరై రాసుకోండి మాడతెట్టి పాడండి ಆ ಕುರ್ಚಿನಿ ಮಾಡ್ತಾ ಬೇಕಿ சூப்பர் சூப்பர் வாங்க பசங்க வாடலாம் பசங்க மேலே வாங்க நரகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதான ஒண்ணுதான் நரகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க எவரேனும் பறிக்க வந்தா குணமேதான் மாறுங்க உள்ளேதான் குத்துங்க எவரேனும் பறிக்க வந்தா குணமேதான் மாறுங்க உள்ளேதான் குத்துங்க ஓ அங்கொண்ணு இழிக்குது அதை போல் முழிக்குது அங்கொண்டு இழிக்குது அதை போல் முழிக்குது ஆட்டத்தை ரசிக்கவில்லை அழைத்தான் ரசிக்குது அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் இங்கொண்டு என்னை பார்த்து கண்ஜாடை பண்ணது இங்கொண்டு என்னை பார்த்து கண்ஜாடை பண்ணது ஏமாளி பண்ணா என்ன ஏதேதோ என்னது ஏதேதோ என்னது ஏமாளி பண்ணா என்ன ஏதேதோ என்னது ஏதேதோ என்னது ஓ பெண் ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது பெண் ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது பித்தாகி என்னை சுத்தி கைத்தாளம் போடுது
ஓடுது அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அழகான பொண்ணுதான் அது கேட்ட கண்ணுதான். எப்பவுமே தலைக்கு கொஞ்சம் தில்லு ஜாஸ்தி, அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இத்தனை தடவை கூப்பிட்டு அவங்களுக்கு ஜோடிக்கு வராமட்டீங்க. அவங்க ஜோடி இந்த வருஷம் வராமட்டாங்க. அடுத்த வருஷம் இதை விட சூப்பராக ஆடுவாங்க. வேறு யாராவது டான்ஸ் இருக்கிறீங்களா? ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம்.